பார்த்தீங்களா? ம் இப்போ பிடிச்ச சுட சுட பிடிச்ச சரியாவுக்கு பிடிச்சது வேகி பிஞ்சிடு சுத்தையில் அடிக்க போட்டு வேகி பீதுண்ணே நீங்கள் போடுவோம் கையில் தானே பிடிச்சி கொண்டு போவோம் சொத்தையில் அடிச்சு போட்டுறாவா சொத்தையில் அடிக்கணும் நம்பர் அது நீங்கள் அதுக்கு ஏசினே நாங்கள் ஏசினே நாங்கள் சாமான் பிடி செம்மலை பிடியிலண்டா இன்னொரு பேக்கு இல்லைல்ல சார் இந்த மீனா இன்னொரு பேக்கு இல்லையா எடுத்துட்டு வாங்க இருட்டிட்டு தோணியும் போகுது மீனை வாங்கிட்டோம் அது போகுது இப்போ நெறினால என்ன யானை பட்டிங்க கண்ணாலா போயிட்டேனே ஹாய் காய்ஸ் இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு நினச்சேன்னா இது என்ன இடம் சார் ரொட்டை குளம் ரொட்டை குளத்தில் நிற்கிறோம் இது வந்து இங்கே வந்து ஈவினிங் டைமில் வந்து இல்லைன்னுச்சுன்னா சன்செட்டு பார்க்கலாம் யானை பார்க்கலாம் மீன் வாங்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இங்கே சில சில முக்கியமான விஷயங்கள் அமைக்கி எல்லாத்தையும் நான் காட்டுறேன் இந்த வீடியோவில் என்ன அப்படியா சார் எங்கே வந்துக்கிறீங்க சார் இப்போ நாங்கள் வந்துக்கிறோம் ரொட்டை குளத்துக்கு நல்லையா அண்ணன் பாருங்க யானை நிற்கி ஒரு பட்டி நிற்கி வரும் அண்ணனைக்கு இன்னும் அவடத்த ஒரு 5-6 யானை நிற்கி அப்புறம் ஜூம் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு வரும்ல அண்ணா நிற்கிறாப்பா நல்லா பட்டி நிற்கண்ணே நான் இதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே குளிக்குது அது ஒருத்தர் சன்செட் பார்க்கலாம் இங்கே வந்து நான் அப்படி தோணி எலுமிரிக்கி இங்கே பாருங்க எப்படின்னு சொல்லி இது ஃபுல்லாக வீச போகிறது இந்த 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 குளத்தை நம்பி தான் இந்த தோணியெல்லாம் மிரிக்கி நிறைய ஃபெமிலி நம்பி இருக்கிற ஒரு குளம் தான் இது இது வந்து ஃபுல்லாக தாமரை குளம் அப்படி இது என்ன ஆயிடுச்சுன்னா நான் வலை போட்டிக்கிற காரணம் இது வந்து அந்த கருவாடு காய வைக்கிற இடம் தானே இது நான் பாருங்க இது ஃபுல்லாக உள்ளுக்கு சின்ன சின்ன கருவாடுகள் காய வைப்பாங்க அதுதான் இது போட்டு மூடி வச்சு இப்போ இல்லை கருவாடுண்ணே கருவாடு அள்ளி எங்கே கட்டால போகலாம் வரும் இந்த இதில் வலையில் ஒரு பறவை ஒன்று சிக்கி கொண்டுள்ளார் இதாகிறப்பா அந்த காணா கோழியா என்ன சொல்லுவாங்க காட்டுக்கோழி காடாக்கோழியோ பேர் சொல்லுவாங்க இது கோழி காட்டுக்கோழி ஏய் கிளிக்கிறா இன்னொரு நகத்தை பார்த்தீர்கள் சிக்கிட்டுறார் பயங்கரமா நகத்தை இவ்வளோமான் காலால் அடிக்கிறான் அது சித்துட்டு கொண்டா ஹெல்மெட்டில் விட்டு சித்து கொண்டா அவரை வச்சு இப்போ அவரை காப்பாற்றி விட்டோன்னு இப்போ விடுங்க அவரை போகிறார் எப்படின்னு போகிறான் பாப்போம் ஓ அண்ணா போகிறான் அவனேண்டாப்பா தப்பி பொழைச்சி போகிறான் அவனே நம்ம வராட்டி செத்திப்பார் ஒரு அதுக்குள்ளே போய் குந்திட்டாருக்கா நம்ம வராட்டி செத்திப்பார் அந்த பூவை கொட்டுறான் இது செத்து கிடக்குது இது நீங்க குத்திரா ஏய் அது மாட்டி மண்டையை போட்டு பல வருடங்களா அது காஞ்சி கராடு இவர் செத்துவிட்டாரு நிறைய ஜீவராசிகள் செத்து கிடக்கு அவர் மீன் கொத்திர சொண்டை பாத்திரம் எப்படி கூறண்டு இது என்ன தானே அல்லியா என்ன சொல்லி என்ன சேருது தெரியாது இது வந்து வெரைட்டி இதை பார்த்து என்ன செல்ற நீங்கள் என்ன செல்ல விரும்புகிறீர்கள் இது வந்து சிறு குட்டை குளம் குளம்னு சொல்லுவாங்க குளத்துக்கு அருகே குட்டைன்னு சொல்லுவாங்க நீங்கள் ஓகே அவர்கிட்ட இது என்னன்னு சொல்கிறீங்க அவர் வந்து செல்லுவார் சொல்லுங்கள் சார் இது குளமா இல்லை ஆறா
ஆத்துக்குளம் நீங்கள் ஆத்துக்குளம் திருநாயகர் ஆத்துக்குளம். வாட் இஸ் திஸ் ஒன்? Not smell. This one poo. This one poo. No poo smell, no. This no smell. This is no good. No good. This is problem. வந்து தாமரை குளம் தானே இது. தாமரை காய் ஒன்றே காணலண்ணே. சீசன் வந்தால் இது ஃபுல்லாக தாமரை தான் நிற்கும். ஆனால் இதுக்குள்ள கிடக்கு மீன் தெரியுமா உங்களுக்கு? புருகா விடுகா. இதில் ஆராய்ச்சியை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இங்கே பாருங்கள், தாமரையில் இலை ஒட்டாதுண்டு, இந்த தண்ணி ஒட்டாதுண்டு சொல்கிறது இதுக்கு தான். ஓடுதுக்கா என்ன பாருங்க, ஆமை குஞ்சு வரும். ஆமாடா மீன்டா. அதே தண்ணி ஒட்ட மாட்டாது. ஆமாம் கொஞ்சம் தான் போகும். இது புக் பண்ண போகுது. இது மீனா இல்லை? அதே தண்ணி ஒட்டுதே இல்லையோ? அதே நம்ம முட்டை வச்சு பார்ப்போமா? சுத்தமான இல்லாதாங்க. மீனுக்கு வலையை போட்டு மீனை குழப்பறானு. மீன்களை இப்படி அடித்தா என்ன செய்ய முடிச்சுனா ஐயோ ஓடி போய் வலையில் சிக்குவாங்க. அடி பாது பயப்படுத்தோம். இன்றைக்கி நிலவு மிதிக்கி அடி பார்த்தீங்களா? இப்படி அடி. அதுக்கு பின்னால் என்ன யானை பட்டி நிற்கிறோம். இங்கே வந்து இல்லைன்னுச்சுன்னா இப்படியான நிறைய சீனியல் பார்க்கலாம். மற்ற ரிலாக்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சட்டப்படி ப்ளஸ் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். வரல. இங்கே வந்து சமைச்சு சாப்பிடுவோம் தானே. இந்த கம்பால் அங்கே அடிக்கிறானே இப்படி தூக்குவா பார்ப்போம். இதை வச்சு குத்துறானல்ல ஒரு டும் டும். இது பேர் நாய் ஸ்விங் பண்ணுறாங்க. இதெல்லாம் இதில் பேர் நாய் குஞ்சு கஞ்சாவா? குஞ்சாணி குஞ்சாணி ஆனது. இது எப்படிங்கண்ணா? குஞ்சாணியில் அவன் சும்மா சொல்கிறாங்க. சும்மா நம்ம ஒரு பேர் வைக்கிறாங்க. இது உண்மையான பேர் என்னண்டு போட்டில் உள்ள வரும் தோணிக்கல. இது ஃபுல்லாக மீன் தான் கிடக்கு. வந்தாங்க. ஆனால் இப்போ ஒன்றும் இல்லை பேரண்ட்ஸ். தற்பொழுது ஒன்றும் இல்லை. ஒரு ஜாதி போஸ்ட்ல வச்சு நம்மட அங்கே நம்ம இங்கே வந்து வேறு ஸ்பெஷல். இப்போ இப்படி இருக்கு. சன்செட் கொஞ்சம் மறைஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டி கொண்டு போகுது. இப்போ இருட்டின்னு போகக்குள்ள இப்படி தண்ணிக்கு மாதிரி கிளைமேட். சன்செட் எல்லாம் ஃபுல்லாக மங்கிட்டேனே. மங்கிட்டு இப்போ நாங்கள் வந்திக்கிற நோக்கம் ஒரு வீடியோ அமௌண்ட் எடுப்போம்னு சொல்லி. மற்றது மீனும்பாங்க வந்து மீனா கலட்டி கொண்டு ஈயார் கலட்டினும் வந்த பிறகு என்ன வாங்கலாம். இவர் வந்து நம்மளோட புதுசாக ஜாயின் பண்ணிக்கார் நம்மளோட யூடியூப் சேனலில். இவர் டிக்டாக் பிரபலம். உங்களோட பேர் என்ன சார்? இலங்கை ரிசிலி. இலங்கை ரிசிலி என்று அடித்தால் எப்படி பண்ணாய்க்கண்ணே? நல்லா இருக்கு. காலையில மாலை நேரத்தில் கண்ணாலை போட்டு எப்படி ஈவினிங் ஜாரா ஈவினிங் வியூ எப்படி வா வருத்தனம் வைக்கிறப்பா. வாங்க போட்டு தோணி வருது. வாங்க தண்ணி போத்தலையும் எடுத்து வாங்களா? பாப்போம் என்ன மாதிரி மீன்கள் இக்கண்டு. இது வந்து மீன் பொட்டி தானே இது. துறங்க மீனிக்கண்டு சும்மா எம்டி பொட்டியா? நான் போட்டு வந்து இன்னைக்கு கிட்ட போய் சம்பவத்தை செய்யலாம். இங்கே வந்து நிறைய சமைக்கிறதுக்கு நிறைய பிளச்சி வந்து சட்டப்படி சமைச்சு சாப்பிடலாம். ஈவினிங் வியூ, மார்னிங் வியூ எல்லாமே. நாங்கள் வந்துக்கிறோம் ஈவினிங் டைமில். நீங்கள் பகலையில் வந்து இல்லைன்னுச்சுன்னா சட்டப்படி சமைச்சு சட்டப்படி இங்கே இருக்கிற இடம் தான் இது. ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு போட்டும் வந்துட்டு தோனி வந்து பார்ப்போம். கிட்ட போய் பார்ப்போம் இந்த மாதிரி மீன்கள் இருக்கா இந்த மாதிரி.
என்ன தலைவர் மீன் என்ன பட்டா எப்படி சோமாகிறீர் மீன் என்ன கிடக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு இருக்கலாம் 1300 மீன் காலம் அழியும் 1000 ரூபா தான் அவ்வளோ 1300 தான் அழியும் பெரிய இல்லை எல்லாம் 1300 ரூபாய்க்கு பார்த்தீங்களா ம் இப்போ பிடிச்ச சுட சுட பிடிச்ச சரியா கொக்கு பிடிச்சே எங்கே கொக்கு கொக்கு இது காயம் இருக்கல கொக்கு சொண்டு அடிக்குது கொக்கு பிடிச்சி கொக்கு விரசி வந்து அடிக்கும் கிளையா நீங்க வாரத்துக்கு கிளையா யாரையும் கடிச்ச கொக்கு ஓடிட்டு கொக்கு அவ்வளோ பெரிய கொக்கு அது நம்ம வர தோனியை கண்டால் நிற்காது இந்த மீன் அடிக்கிற அவ்வளோ பெரிய கொக்கு அது இருக்கு அது அடைச்சுமா அடைச்சோம் அப்புறம் போய் வந்தியார் கொடுத்து வாங்கும் நாய்க்கு தோணி இப்படி மீன் துடிக்க இல்லையா வெட்டில் மீனா ஐஸ் மீன் நீங்க 500 ஆயிட்டாமா வெட்டி இல்லை கவுண்ட் சரியா இது 1300 லாபம் தாண்டி கிடக்கு கடல் விடிய கால மார்க்கெட் கொண்டு நம்மட பக்கத்துல கலப்பு வாங்குறேன் கடல் லைட் ஒன்று வச்சுக்கிறீங்களே தலையில் இது படுது இல்லை லைட்டை போடுங்க அப்போ அண்ணா எட்டு வேணாது தண்ணி அடிச்சா சும்மா 10 யானை பட்டி நிற்கனே அங்கால அவர்த்த குறுக்கால எல்லாம் வரும்ல இதுக்குள்ளால சும்மால யானை கேம் காக்குது முதலையும் கிடக்குது இதுல நெருப்பு முதல்ல பெரிய பேக்கால சின்ன பேக்காது இதுக்குள்ள போடலாம் பெரிய பேக் தானே நான் எடுத்து வச்சு பிடிங்க சுத்தையில் அடிச்சு போட்டு வேகு பீதுண்ணே நீங்கள் போடுவோம் கையில் தானே பிடிச்சி கொண்டு போவோம் சொத்தையில் அடிச்சு போட்டுறாவா சொத்தையில் அடிக்கணும் நம்பர் அது நீங்கள் அதுக்கு ஏசினே நாங்கள் ஏசினே நாங்கள் சாமான் பிடி செம்மலை குடியிலண்டா இன்னொரு பேக் இல்லைல்ல சார் அந்த மீனா இன்னொரு பேக் இல்லையா எடுத்துட்டு வாங்க இவ்வளோ மாறு இது இப்படி பூக்கல அடுத்த கிடக்கு ஐசி சொப்பின் கிடக்கும் இதுவரை சொப்பினில் கிடக்கான்னு பாருங்க பாருங்கடா இது என்ன பாரு இது தூக்கு இடையில அத்துடும் அம்படும் போன மாதிரி தான் இங்கி ஆட்டம் கூட வச்சிடல சரியா மறுபடியும் ராலுகள் மாட்டலடா காலையில் மாட்டாது இது என்ன உழுவனே உழுவானது அதுவும் முடிவு அப்போ 2 கருவாடு அப்படி சரியா பிச்சுட்றாங்க கடுங்காவன மாட்டுவோம் காட்டுவோம் மீனே பட்டிங்களா இதில் பேர் தான் உழுவை ஜப்பான் அப்படி நிறைய கிடக்கு இருட்டிட்டு தோணியும் போகுது மீனை வாங்கிட்டோம் அது போகுது இப்போ தான் இருக்கும் என்ன மிஸ்டாக் மீன் சாங்கலாம் வாங்கிட்டோம் லாபத்தில் வாங்கி மீனை வெறும் 1300 பாருங்க நீங்கள் இவிடத்தை வந்து இருந்துச்சுன்னா இப்படி ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கி கொள்ளலாம் விலை குறைஞ்ச மாதிரி நல்ல மீன்கள் வாங்கலாம் எனக்கட்டு வந்து இல்லைண்டா அதோட நிறைய விஷயங்களையும் பார்க்கலாம் ரிலாக்ஸாக இருக்கலாம் நீ யானை வர டைமாக போயிட்டா வந்தாங்க இந்த டைம் வந்து வெரி டேஞ்சரான டைம் மீன் ஒன்று விழுந்துட்டு கவனம் தம்பி பார்த்து தெரிக்குது பார்த்தீங்களா மீனை பாரு கொண்டா எப்படி என்று பார்த்தீங்களா நான் நம்மளுக்கு ஏற்ற சாமான் வாங்க பெரிய விரிச்சை போட்டு இப்படி நிறைய விஷயங்களை பார்க்கலாம் பாருங்க பின்னுக்கு எப்படி வியூ வந்து வேறு லெவல் ஆகி ஓகே நான் உங்களை அடுத்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டான நல்ல வீடியோவில் சந்திப்போம் நம்மளோட சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க என்ன சொல்லுங்க தம்பி என்ன பண்ணணும் பண்ணுங்க ஓகே
ஓகே பாய். பாய். சரி.